இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 3 ஓகேவா. ஸோ கிளாஸ் 1 and 2 பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் எப்படி போடணும் வித் டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்றது தான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ட் நாட் எப்படி போடணுன்றதை பற்றி தான் பார்க்கணும் ஓகேவா. ஸோ எண்ட் நாட் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது எப்படி ஒரு லூப்லேருந்து செகண்ட் லூப் எடுத்து திரும்பி செகண்ட் லூப்லேருந்து ஃபர்ஸ்ட் லூப்பில் வச்சு நாட் போடுறாங்கன்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். நார்மலாகவே செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டதுக்கப்புறமா அட் தி எண்டு உங்களுக்கு ஓகே நமக்கு இந்த லைன் போதும், நம்ம இதோட நிப்பாட்டிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. ஸோ அது மாதிரி ஒரு பிளேஸில் தான் எண்ட் நாட் போடணும். நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போடுறோன்னா இன்பிட்வீன்லேயே எண்ட் நாட்லாம் போட்டுட்டு வர முடியாது ஓகேவா. அதோடய ஃபினிஷ் அப்படியே கேப் விட்ட மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 10 பீட்ஸ் போடுறீங்க. ஸோ 5 பீடுக்கு பக்கத்தில் ஒரு எண்ட் நாட் போட்டு திரும்பி அதுக்கு அடுத்து 6வது பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு பெரிய கேப்பே இருக்கும். ஸோ அது மாதிரி இடத்துல நம்ம எண்ட் நாட் போடக்கூடாது ஓகேவா. ஸோ எப்பயுமே ஒரு செயின் ஸ்டிச்சோ ஒரு பீட்ஸ் லோடிங்கோ முடித்ததுக்கு பிறகு தான் அந்த பார்ட் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அங்கே தான் நம்ம எண்ட் நாட் போடணும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், நான் லூப் 1 நல்லா லாங்காக எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லூப் 1 சென்டர் பார்ட்டில் திரும்பி நீடில் உள்ளே இறக்கி இன்னொரு த்ரெட்டை நான் மேலே எடுக்க போகிறேன் ஓகேவா. இப்போ பாருங்கள், ஒரு லூப் தான் இருக்குது. இப்போ நான் அது சென்டர் பார்ட்டில் குத்தி கீழே இன்னொரு த்ரெட் எடுக்கும்போது அது இது உள் பக்கமாக வெளியில் வருது ஓகேவா. இது செகண்ட் லூப். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா செகண்ட் லூப்போடைய சென்டர் வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் லூப்பை இழுக்கணும் ஓகேவா. ஸோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கீழே நம்மளோட ஹேண்டும் அந்த த்ரெட்டை ஸ்லோவாக இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இங்கே எண்ட் நாட் விழுந்துடும் ஓகேவா. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கிரிப்னஸை கீழே உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இழுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எண்ட் நாட் விழும் ஓகே. ஸோ நான் இன்னொரு வாட்டியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு த்ரெட் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா. இதுதான் அந்த லாஸ்ட் த்ரெட் நினச்சிக்கோங்க ஓகேவா. ஸோ நம்ம எடுத்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் லூப். ஸோ இதோட சென்டர் பார்ட்லேருந்து திரும்பி உள்ளே விட்டு செகண்ட் லூப்பை நம்ம வெளியில் எடுப்போம். எண்ட் நாட் இதுதான் எண்ட் நாட்டோடைய பார்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சுகர் பீட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சில் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இணைந்திருங்கள். பாய்.